என்னோட பட்ஜெட் 15,000 ஒரு நல்ல மொபைலாக சொல்லுங்கள். அதுலேயும் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். கேமிங் நான் அடிக்கடி விளையாடுவேன் அப்படின்னு நினைக்கிற ஆளாக நீங்கள் கரெக்டான வீடியோக்குள்ளே தான் வந்திருக்கீங்க. இந்த வீடியோவில் நம்ம 15,000 ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர் மொபைல்ஸை பார்த்துடலாம். ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே நண்பா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க 600 வாட் உள்ள அமேசான் ப்ளூடூத் ஸ்பீக்கரை நம்ம கிவ்வேல தர போகிறோம். அந்த கிவ்வேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸை போக போக சொல்கிறேன். இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நண்பா. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் 50s தான். இந்த மொபைலில் நமக்கு 6.78 inches கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 144 Hz refresh rate அண்ட் Full HD+ ரெசல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது அண்ட் 1300 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 64+2 அண்ட் டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு 4K வீடியோ 30 fps வீடியோ ஷூட் பண்ணி முடியும். 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 15 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 அல்டிமேட் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 6,70,000 பக்கம் வருது. 5500 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் JBL சவுண்ட் கூட டியூன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை மக்களே. IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. மிலிட்ரி கிரேட் 810H ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் SD கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை. 8GB 128GB வேரியண்ட்டாக 16,000 தான் ரெகுலராக சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ ஏதாவது ப்ரைசிங் கம்மியாக இருக்கா, ப்ரைசிங் அதிகமாக இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே சொல்லலாம். 144 Hz ஸ்மூத்தான கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமரா பர்ஃபார்மன்ஸுமே நல்லாவே இருந்தது நம்ம தான் சொல்ல முடியும். செல்ஃபி கேமரா கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் 7300 அல்டிமேட் கொடுத்துருக்கிறதால பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. பேட்டரி சார்ஜிங்குமே நல்லா இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் முன்னே சொன்ன மாதிரி செல்ஃபி கேமரா கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z10X தான். ஆல்ரெடி Vivo T4Xன்னு லான்ச் ஆகிருக்க மொபைலை ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.72 inches Full HD+ IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 120 Hz refresh rate இருக்குது அண்ட் 1050 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே கொடுக்கல அப்படின்றது ஒரு சின்ன குறையாக இருந்தாலும் மற்றபடி IPS LCDன்னு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளேவே இங்கே iQOO கொடுத்துருக்காங்க. அண்ட் 50+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் இருக்குது. 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் லோ லைட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது. வீடியோவுமே ஓரளவுக்கு ஓகேன்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். செல்ஃபி கேமரா ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியுது. மற்ற பிராண்ட்ஸில் இருக்க 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. பட் இங்கே iQOOவில் கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. Android 15 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 என்ற ஒரு தாறுமாறான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. Mali G615 MCU GPUவும் இருக்குது. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 7,15,000 பக்கம் வருது. இது CMO ஃபோன் ஒன்னெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே AnTuTu ஸ்கோர்ஸ் அதிகமாகவே இருக்குது. அண்டு கேமிங்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். அண்ட் 5G பேண்ட் பார்க்கும்போது 13 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. ஸோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை நமக்கு இங்கே iQOO இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட்டரின்னு வரும்போது இங்கேயும் தாறுமாறாக இருக்குது. பிகாஸ் 6500 mAh பேட்டரி என்ற ஒரு மேசிவான பேட்டரி கொடுத்துருக்காங்க. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. பாக்ஸ்லேயும் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஸோ பாக்ஸில் சார்ஜர் கொடுக்குறது அண்ட் பிக்கர் பேட்டரி இருக்கிறது இதனோட அட்வான்டேஜாகவே நம்ம பார்க்கலாம். 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. IR பிளாஸ்டர் இருக்குது அண்ட் மிலிட்ரி கிரேட் 810H ப்ரொடக்ஷன் இருக்குது. இங்கே ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்குறது SD கார்டு சப்போர்ட் பட்ஜெட் ஃபோன்லேயே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் நண்பா இருக்குது. 6GB 128GB வேரியண்ட்டை 13,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபரில் ஏதாவது இருக்கா இல்லை இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லணும்னா இங்கே செல்ஃபி கேமரா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்குது. அண்டு டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே இல்லைன்றது ஒரு சின்ன குறையாக இருக்குது. நெகட்டிவ் நம்மளால் சொல்லிட முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு. ஸோ செல்ஃபி கேமரா உங்களுக்கு அந்தளவுக்கு முக்கியம் இல்லை. பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு பார்த்துக்கோங்க. கேமராவும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா iQOO Z10X ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ 1 monthக்குள்ளே 600 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவ்அவே நான் கண்டக்ட் பண்ணிடுவேன்.
ஸோ நண்பா, ஆஃப்டர் ரீச்சிங் 600 வீடியோஸ் இன் 1 மந்த்து நம்ம இந்த கிவ்அவேவோட வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம். எத்தனை வீடியோ 600 லைக்ஸ் 1 மந்த்துக்குள்ளே ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவ்அவேல தருவோம். ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் பரவாயில்ல, இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். அண்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்லை. அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நண்பா. ஓகே கைஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி P3 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 180 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் நெட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரியல்மி கிட்டேருந்து. 50+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் அண்ட் செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது சூப்பரான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துச்சு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது. அண்ட் பிரைமரி கேமரா லோ லைட்டில் கூட ஓரளவுக்கு டீசெண்டான இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. அண்ட் இது எல்லாமே நீங்கள் கேமரா ரிவ்யூ டெடிகேட்டடாக யாராவது அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அதில் நீங்கள் இன்னொரு முறை கூட வெரிஃபை பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 4 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் 14 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பா. 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தந்திருக்காங்களாம். AnTuTu ஸ்கோர்னு பார்க்கும்போது 7,50,000 பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க. பட் 7,10,000 பக்கம் தான் வருது. இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர்னே நம்ம சொல்லலாம். 6000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி தாறுமாறாக இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லா இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், IP69 ரேட்டிங் அண்ட் NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருந்துருக்கலாமே, பட் கொடுக்கல. SD கார்டு சப்போர்ட்டும் இங்கே இல்லை நண்பா. 6GB 128GB ரெண்ட்டை 17,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல நான் கொடுத்துருவேன். அண்ட் ரியல்மி P3வோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாமா? பாசிட்டிவ்ஸ் இதனோட டிசைன் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான டிசைனாக இருக்குது. அட்லீஸ்ட் அந்த சில்வர் கலர்னு பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லா இருக்குது. கேமராஸ் கூட சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்குது. IP69 ரேட்டிங் இருக்குது. பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே நல்லா இருக்குது. என்ன நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே வைட் ஆங்கிள் கொடுத்துருந்துருக்கலாம். ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல. வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தா ஒரு கம்ப்ளீட்டான மொபைலாக இருந்திருக்கும். பட் எத்தனை பேர் வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு வைட் ஆங்கிள் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்னு படுது. ஸோ வைட் ஆங்கிள் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல கேமிங் மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரியல்மி P3யோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் லைட்டாக இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ பார்த்துட்டு ஒரு முறை வாங்கிக்கோங்க நண்பா.